உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயமும் கேடகமும் ஆகும். என்னங்க, நம்ம சாதத்தை மூடிதான் வைப்போம், நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம். சாதத்தை திறந்து வைப்போமா? குழம்பு கூட்டு எல்லாத்துக்கும் ஒரு தட்டு வச்சுருப்போம்ல. அதை மாதிரி தான் நம்ம எல்லாமே பத்திரமா வைக்கணும்னுக்காக தான் மூடி மூடி வைக்கிறோம். தேவனும் அப்படி தான் பத்திரமா உங்களை வச்சுக்கிறாருங்க. காரு எல்லாத்தையுமே மூடி வச்சுருவோம் இல்லை? தேவன் என்ன பண்ணுறாரு? அவர் எப்படிங்க மூடி வைக்கிறாரு? அவர் தான் உங்களை படைச்சார், உங்களை கஷ்டப்பட்டு அவர் படைச்சி வச்சிருக்காரு இந்த பூமியில். அவர் எப்படி திறந்து போடுவார்? அவரும் உங்களை மூடி தான் வச்சிருக்கிறார். சிறகுகளாலே உங்களை அவர் மூடி வச்சிருக்காரு. உங்கள் குடும்பத்தை, உங்களை எல்லாம் மூடி வச்சிருக்காரு. ஏங்க மூடி வைக்கணும்? ஏன் மூடி வைக்கணும்? கிச்சனில் எல்லாத்தையும் திறந்து போட்டால் பல்லிக்கு உள்ளே உளுந்து கிடக்கும், எல்லாம் சமைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ உங்களை மூடி வச்சாதான் நிறைவான பலன் வரும்னு சொல்கிறாங்க. சிறகுகளின் கீழே நீங்கள் இருக்கணும், அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் இருக்கணும். நீங்கள் போவாஸ் பாருங்களேன், சொல்கிறான், ரூத்தை பார்த்து சொல்கிறான், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. போவாஸ் கரெக்டாக சொல்கிறான். நீங்கள் இயேசுவின் செட்டைகளின் கீழே இருந்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்? நிறைவாக இருக்கும், நிறைவான பலன் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் தேவனுடைய செட்டைகளின் கீழே நீங்கள் புகுந்துக்கணும். அவர் பக்கத்தில் நின்னா தானேங்க அவர் உங்களை செட்டைகளின் கீழே அவர் மூடி வைப்பார். நீங்கள் தள்ளி தள்ளி போனீங்கன்னா அவர் எப்படிங்க மூடி வைப்பார்? எப்படி பக்கத்தில் போய் நிற்கிறது? எப்படி அவர்கிட்ட நெருங்கிறது? நல்லா ஜபம் பண்ணணும். ஜபிக்கிறது கசப்பு கிடையாது, பேசணும். பேசிட்டே இருங்க, அவ்வளோதான். முட்டி தான் போட்டு ஜபம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, சரிங்களா? பசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கணும். பசுத்தாவி பெறாதவங்க பசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நெருங்கணும். அப்படி தான் நெருங்க முடியும் தேவன்கிட்ட. அப்போ தான் அவர் உங்களை செட்டைகளின் கீழே மூடி வைப்பார். நல்லா துதித்து பாட்டு பாடுங்க, சரிங்களா? உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது. அப்படியே நெருங்கணும் அவர்கிட்ட. நெருங்க நெருங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன பண்ணுவார்? மூடி வைப்பார், உங்களை நல்லா மூடி வைப்பார். அவர் மூடி வைக்கிறதுனால நமக்கு நிறைவான பலன் வரும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு 100% உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும், சரிங்களாங்க? அதனால் கவனமாக இருந்து மூடி வைங்க. நம்ம நகோமி இருக்காங்கள, அவங்க மருமகள்களை, தேவனுடைய செட்டைகளின் கீழே இருந்த மருமகள்களை 2 பேரையும் இழுத்து வெளியில் விடுறா. நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு, உங்கள் அம்மாவுடைய நிழலில் வாழு, அங்கே வாழ்ந்தாதான் உனக்கு நீ நல்லா இருக்க முடியும்னு அனுப்புனான். அது அவளுக்கு புரியல, நகோமிக்கு புரியல. மருமகள்கள் அம்மா வீட்டில் இருந்தால் தான் நல்லா இருப்பாங்கன்னு அனுப்புனான். ஆனால் ரூத் மட்டும் ஒத்துக்கவே இல்லை. ரூத் என்ன சொன்னா? நான் தேவனுடைய செட்டைகளின் கீழே தான் இருக்க ஆசைப்படுறேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அவன் பிடிவாதம் பிடிச்சி தேவனுடைய செட்டைகளின் கீழே உட்காந்துக்கிட்டா. நம்ம யாருடைய நிழலில் இருக்கணும்னா தேவனுடைய நிழலில் இருக்கணும். அதான் போவாஸ் வயலில் பார்த்துட்டோன்னே சொன்னான். ரூத்தை பார்த்துட்டு என்ன சொன்னா? ரூத்து, நீ கரெக்டாக தான் செய்திருக்க, தேவனுடைய சிறகுகளின் கீழே நீ நின்றுட்டு இருக்க. உனக்கு உன் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு பணமே இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நிறைவான பலன் இருக்கும் அப்படின்னு போவாஸ் அந்த ரூத்தை பார்த்து சொல்கிறான். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்ட கிட்ட போங்க. உலகமே எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் தேவன் பக்கத்தில் நிற்கிறாங்கங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்கெல்லாம் தேவன் பக்கத்தில் நிற்கிறாங்க. நீங்கள் ஏன் தள்ளி தள்ளி போங்கிறீங்க? தள்ளி தள்ளி போகாதீங்க, தூரமாக நிற்காதீங்க, இயேசு கிட்ட போங்க. போனாதான் அவர் உங்களை மூடி வைக்க முடியும், நிறைவான பலன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைவான பலன் வரணும், நிறைவான ஆசீர்வாதம் வரணும். எல்லா இடத்துலையும் உங்கள் பிள்ளைங்க 100% பலனை எதிர்பார்க்குறாங்க, பூரண ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அதனால் உங்கள் செட்டைகளின் கீழே உங்கள் பிள்ளைங்கள வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் செட்டைகளின் கீழே புகுந்துக்கணும் அப்பா, அதுதான்ப்பா முக்கியம். நன்றி அப்பா.
எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. பா மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? சாமி, பரலோகத்துக்கே எங்களை அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தா பா நல்லா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பா. அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, மனுஷனால் ஒரு பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க அப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.